தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிந்தாமணி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மருதப்பன். இவர் தனியார் திருமண மண்டபத்தில் வாட்ச்மேனாக பணியாற்றி வருகிறார். இவர் புது கிராமத்தில் உள்ள 192வது வாக்குச்சாவடி மையத்தில் அரசு கொடுத்த பூத் சிலிப்பினை கொண்டு தனது வாக்கினை செலுத்த சென்ற போது அங்கிருந்த தேர்தல் அதிகாரி, நீங்கள் செத்து போய்விட்டதாக வாக்காளர் பட்டியலில் உள்ளது, எனவே நீங்கள் வாக்களிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். தனக்கு வயது 70 ஆகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறேன். உயிரோடு இருக்கும்போது என்னை இறந்ததாக கூறி பட்டியலில் இருந்து நீக்கியது எப்படி? அப்படியென்றால் அரசு ஓட்டு போட எனக்கு பூத் ஸ்லிப் கொடுத்தது எப்படி? தனக்கு கடும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருதப்பன் கோரிக்கை வைத்துள்ளார். அதுக்காக நான் பொறுப்பா? என் மேலக்கு விவரம் தெரியணும். எனக்கு இது யார் போட்டான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லை நான் சாமானியமாக விட மாட்டேன். ஆனவுடனே அவங்க எல்லாரும் வார்டு இது பூத்து ஏஜென்ட் சம்மதிச்சா நாங்கள் போட விரும்பலாம். பூத்து ஏஜென்ட் என்ன சொன்னாங்க, எல்லோரும் சார் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆள் சார், இது எப்படி நீங்கள் இது பண்ணலாம், அதனால கண்டிப்பாக நீங்கள் அவங்கள போட சொல்லுங்கள் அப்படின்னு அவர் விவரம் சொல்லிட்டாப்புல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அது நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், மேலிடத்துலேருந்து வந்ததுன்னு. உடனே சமூகத்தில் எல்லோரும் ஏஜெண்டெல்லாம் நான் கவுன்சிலரு அப்படின்னு அவர் ஃபோன் அடித்தார். உடனே தாசில்தார் விஓ எல்லாம் வந்தாங்க. சார் நீங்கள் எதுக்கு இறந்தாங்க? அப்போ அந்த அம்மா வந்து என்ன கேட்கு, நீங்கள் இறந்து போனதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு என்ன கருத்துன்னு. சரி நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ரேகை பெறட்ட சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு ஓட்டு போட சொல்லுங்கள், பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. அதான் நான் சொன்னேன், இது பிரச்சனை பண்ணதில்லை, நான் பண்ணலை, நீங்கள் உண்டு பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதுக்கு முடிவு தெரியணும் அப்படின்னு நான் கேட்க சார். இதுதான் இந்த மாதிரி ஓட்டு போன இடத்துல நீங்கள் இறந்ததாக சொல்லி ஓட்டு போட விடாமல் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினதுக்காக எதுக்காக என்ன காரணங்கன்னா, நீங்கள் டெட் ஆகிட்டீங்கன்னு என்னையே என்கிட்ட பார்த்து கேட்காங்க இறந்ததாக. ஆனால் எனக்கு மன உளைச்சல் அந்த இடத்துல ரொம்ப இதாகி போச்சு. உடனடியாக நான் இது வந்து மறுபடியும் நிப்பாட்டி என்னன்னு கேட்கல, கவுன்சிலர் வந்துட்டாங்க, எல்லாம் அப்புறம் விவோ வந்தாங்க. விவோ வந்து தாசில்தார் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் கையெழுத்து போட்டுருக்கீங்கலாம், போட்டுட்டு வேணால் நீங்கள் ரேகை பெறட்டுங்க, கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி 2வது எனக்கு ஓட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுக்காங்க. எனக்கு வந்து மன அனுமதி கிடையாது. ஏன் என்னைக்கு நான் படிச்சிருக்கேன், என்னை போய் எப்படி இறந்ததாக நீங்கள் இது பண்ணலாம்? அதுக்கு எனக்கு விட தெரியணும். கவர்மெண்ட்லேருந்து இப்படி ஒரு இதை யார் எடுத்தாலும் எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப மன விதத்தில் இதனால் பல பாதிக்கு மனசு பாதிக்கு. அதுக்கு உடனடியாக எனக்கு முடிவு தெரியணும் சார். இதுதான் என்னுடைய முடிவு. 5 இதாவது தொயந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் சார். 5 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துக்கு எந்த மண்டலத்தில் எந்த இதில் நேற்று வரைக்கும் கலைஞர் பீரியடுமாக கொண்டு தந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கையில் பிறகு எப்படி எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லலாம்? சிலிப்பு இருக்குது சார், சிலிப்பு இருக்குது. சிலிப்பு வந்து இங்கே வார்டுலேருந்து இல்லை, இது கொடுத்துருக்காங்க. அந்த சிலிப்பே நம்ம கவர்மெண்ட் சிலிப்பு வந்து நமக்கு நேரடியாக வந்துருக்கு. அப்படி இருந்தோம். அப்போ இவங்க எப்படி நமக்கு இறந்ததாக காமிக்கலாம்? அது ரொம்ப மன சங்கடப்படுது சார். எனக்கு இதுவரை ஓட்டலுக்கு யாரும் இந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி எனக்கு நிப்பாட்டினதில் ஏன் வயசு 70 ஆச்சு சார். இது வரைக்கும் ஒருத்தருமே இது வரைக்கும் இந்த கேட்டதும் இல்லை, இந்த மாதிரி நிப்பாட்டினதும் இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து மனநிலை சரியில்லை. எனக்கு இதுக்கு என்னன்னு நீங்கள் தெரிவிக்கணும். போன உடனே ஓட்டு போடக்கூடாது, இறந்துட்டீங்கன்னு சொல்கிறான். அப்போ ஆமாம், என்கிட்டயே சொல்கிறேன், இதுதாங்க சொல்கிறான். நீங்கள் இறந்ததாக இருக்குது, நீங்கள் எப்படி ஓட்டு போட வந்தீங்கன்னா அப்போ என்ன பேயா வந்திருக்கேண்ணா? இதுக்கு என்ன சார் அர்த்தம்? விவரம் சொல்லுங்க. எப்படின்னா அவங்க நீங்கள் செத்ததாக இருந்தவங்க சர்டிஃபிகேட் அவங்க ஏட்ட சர்டிஃபிகேட் வாங்குவா, என்னையா அது ஆஸ்பத்திரி சர்டிஃபிகேட் இல்லை, நானும் போக இருக்கேன். அப்படி இருக்கல எப்படி தெரியும்? எனக்கு இது என்னன்னு தெரியணும் கண்டிப்பாக.